ಸ್ತೋತ್ರಿக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, பரிசுத்த போல் ஒரு தேவன் கிடையாது. ஆமென் ஆமென். பரிசுத்த கட்டளை ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களோடு பேசணும். ஆமென் நாம் மாத்திரம் பயன்பட ஆமென். என் மாத்திரம் இருக்கும் எல்லா துதிகளுமாய் பேசுகிறோம். பிறகு இயேசு கிறிஸ்து சர்வநாமத்தில் ஆமென். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சில காரியங்கள் தேவனுடைய இடத்துல இருக்கிறவர்கள் ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கலாம். முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு காத்திருக்கிற அனுபவம் மிக மிக முக்கியமானது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியமானது. மறந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்துல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்காரு. கர்த்தர் நமக்கு செய்வார். அதில் எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவதற்கு கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் காத்திருக்கிற அனுபவம் வேணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்துல ஏன் நாம் காத்திருக்கிறோம்? நல்லா பார்த்தீங்கன்னா, ஏன் தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருக்கிறோம்னா, ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்? விடுவிக்கணும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்யணும். கர்த்தர் சத்துருக்கள் இது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது. எதுக்கு அப்ப ஆண்டவர் சமூகத்துல ஏன்னா நாம ஏதாவது செய்வோமே ஆனால் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. அது கர்த்தருடைய வழியா இருக்காது. எசேயால வாசிக்க நினைக்கிறேன். 55ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்க. எசேயால என்னுடைய வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வழிகளுடைய வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகளும் என் வழிகளும் உன்னுடையது இல்லை. நீ உன்னுடைய நினைவும் உன் வழியும் என் வழி இல்லை. என்னுடைய வழி எப்படின்னு சொன்னா, வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ அவ்வளவு வித்தியாசமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் ரட்சிக்கப்பட்ட நான் கர்த்தருக்காய் வாழணும்னு ஆசைப்படும் போது நல்லா புரிஞ்சுக்கங்க, தானா வாழ முடியாது. கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆமென். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன நடக்கும்னா, அவர் தன் வழியை உங்களுக்கு காண்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வழியை உங்களுக்கு காண்பிக்காம நீங்க எதற்கு அழைக்கப்பட்டீங்களோ அந்த காரியத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, செய்து முடிக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம கண்டுகொள்ள வேண்டிய காரணம் கர்த்தருக்கு காத்திருக்க அனுபவம் வேணும். இப்ப தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறோம். சரிங்களா? புரிஞ்சுக்க. ஆண்டவர் சமூகத்துல போய் காத்திருக்கிறோம். இப்ப காத்திருக்கும் போது என்ன நடக்குது அங்க? சரி, உங்க எல்லாருக்கும் இருக்கா அந்த அனுபவம்? காத்திருக்க அனுபவம் இருக்கா? சரி, சொல்லுங்க. அங்க போய் என்ன செய்யறீங்க? புதுசா பார்க்க கூடாது. அதனால சோதனை பண்ணுவீங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுவீங்க, அப்புறம் அவ்வளோதானா? தூச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்ன பண்றோம்? ஆண்டு சொல்றோம். அப்புறம் காத்திருக்கீங்களா? காத்திருக்கீங்களா? சரி, ரைட். இப்ப என்ன நடக்குதாங்க? இப்ப நீங்க போறீங்க, நீங்க போய் என்ன பண்றீங்க போது ஆண்டவர்ட்ட எல்லாம் கொட்டுறீங்க. அப்ப கொட்டும் போது எப்படி கொட்டுறீங்க? அது வருவோம். ஆண்டவர்ட்ட போய் கொட்டணும். நம்ம பாரம் இருக்குதுக்குள்ள போய் சொல்றோம்ல. அப்ப என்ன எப்படி சொல்றீங்க? ஆண்டவரே என் நல்லவர், உங்க வசனம் எப்படி இருக்கு அப்படியே சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? இல்லை, யாரும் சொன்னதே இல்லையா? ரைட். அப்படி சொன்னா பரவாயில்ல. ஆண்டவர் பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, சொல்றதே இல்லையா? இல்லவே இல்லை. அது மாதிரிலாம் இல்லவே இருக்கும் லைஃப்ல. இப்ப வந்து உள்ள போகும்போது ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய காரியத்தை சொல்றோம். எப்படின்னா எனக்கு புரிஞ்ச மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி சொல்றது? ஆண்டவர் சொல்ற மாதிரி இல்ல. திரும்ப யோசிச்சுக்க. ஃபர்ஸ்ட் பிரேயர் வரும், ஜெபத்துக்குள்ள போறேன். எனக்கு எப்படி தோணுதோ, இப்ப சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. காசு இல்லை,
சின்ன ஒரு எக்ஸாம்பிள், காசு இல்லை. இப்போ அங்கே போனவங்க என்ன பண்ணா, ஆண்டவரே இது என்ன சொல்றது, இது நான் வாங்கணும், வாடகை கட்டணும், இது இல்லை. இப்போ என்ன நல்லா பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம பண்ணல, நமக்குள்ள இருக்கிற காரியங்களை தேவனிடத்துல சொல்லுகிறோம். சரியா? ரைட். இப்போ இதை சொல்றோம். இப்போ சொல்லும் போது இதோடைய தீர்வு என்னது? இப்போ எனக்கு இப்போ வாடகை கட்டணும். இப்போ இந்த வாடகை கட்டணும்னா உடனே மைண்ட்ல என்ன சொல்றதுன்னா, ஒன்னே யாருக்கும் கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு நான் வேலை செய்யற இடத்துல வரணும். அப்ப என் மைண்ட் உள்ள இருக்குது. இப்போ என்ன ஆகுனா, இருதயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னுடைய விண்ணப்பம் ஆண்டவரே எனக்கு என் தேவைகளை சந்தியும் நான் சொல்லும் போது என் சிந்தையில தெளிவா இருக்குது. என்னன்னு சொன்னா, இப்படி 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 கொஞ்சம் சொல்லுங்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, தேவனத்துல போய் அவருடைய வழி என்னன்னு கேட்கறது இல்ல, நம்முடைய வழிகளை முதல்ல என்ன செய்யறோம், சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்ப நான் சொல்றேன், இப்ப ஆளுட்டு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வாடகை காசு வரல, என்ன செய்யும்? 1ஆம் தேதி வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? 1ஆம் தேதி வந்துருச்சு, இப்ப காசு இல்லை, என்ன செய்வோம்? ஏன் அது வந்ததுன்னா, இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னா, மண்டை எங்க இருக்குல்ல, இதுவும் இருதயம் ஒன்னா போல. நான் தேவனத்துல போறேன். எதுக்கு தேவனத்துல போறோம்? கர்த்தர் அற்புதம் செய்வார். நல்லா புரிஞ்சுக்க. என் இருதயம் தெளிவா சொல்வது, நான் தேவனத்துல போனா கர்த்தர் அற்புதம் செய்வார் தேவன். ஆனா இந்த மண்டை என்ன சொல்லணும்னா, இப்படி 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 புரிஞ்சு உங்களுக்கு யாராச்சும் கொடுக்கணும், இல்லைன்னா வேலை செலவு இது பண்ணணும், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறாங்க இந்த மைண்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது என்ன சொல்லுதுன்னா, தேவன் அற்புதம் செய்வார். மண்டை என்ன சொல்லுதுன்னா, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். அப்ப ரெண்டு என்ன ஆகல, ஒன்னாகல. இப்ப இந்த ஒன்னு ஆகாதப்போ, நல்லா புரிஞ்சு, ஒன்னு ஆகாதப்போ நடந்துட்டா ஓகே, நடக்கலன்னு வச்சுங்களேன், நடக்க வைப்பீங்க, ஆண்டவருக்கு காத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா கர்த்தரிடத்துல போகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் சமூகத்துல போகிற அந்த காத்திருக்க அனுபவத்தை நான் பேசுறேன். இங்க திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறது உங்களுக்கு புரியும். அந்த வசனத்தை திரும்ப கொஞ்சம் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். அங்க பாருங்க, முதல்ல காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணணுமா? நல்லா புது பலன். ஆனா என்ன நடந்தது? நான் உள்ள போயிட்டு வெளியே வந்தப்ப புது பலன் பெறல, புதிய உற்சாகம். அவ்வளவு பலன் இல்லை. பலன் என்று சொல்லும் போது வித்தியாசம். அப்படி என்னன்னா, மேற்கொள்வது. இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிற பலனை நான் பெறல. என்ன பண்ணிட்டேன்? கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நார்மலா என்ன சொல்லுவீங்கன்னா, நான் ஆண்டு சொல்லிட்டேன் கர்த்தர் அற்புதம் செய்வார். அதுக்கு பேர் பலன் இல்லை, அது பேர் உற்சாகம். ஏன்னா தேவ சமூகத்துல போனா இப்போ ஒன்றும் இல்லை, ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஒரு உற்சாகம் வருது. உற்சாகம் நல்லது, ஆனா பலன் தான் மேற்கொள்ள முடியும். unless you have the strength. ஏன்னா அந்த பலன் என்ன பண்ண முடியும்? வருகிற போராட்டத்தை மேற்கொள்ளணும்னா பலன் வேணும். அப்ப இந்த பலன் எங்க வரணும்? உன்னதத்துல இருந்து வரணும். அது சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார். அப்ப எனக்கு புது பலன் வேணும்னா என் சிந்தையை முதலாவது நான் தெளிவுபடுத்தணும். என் சிந்தை சொன்ன அவசியம் இல்லை, பேசாத, தேவையில்லாதது பேசாத. நான் யார்கிட்ட வந்திருக்கேன்? அவர்கிட்ட வந்திருக்கேன், அவருக்கு எனக்கு நன்மை செய்ய, என் தேவையை சந்திக்க, இந்த பிரச்சனையை முடிக்க என் தேவனுக்கு தெரியும். அவர் ஏற்கனவே சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து செய்து முடித்திருக்கிறார். இப்படி அப்படி நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே செய்ததுனால அவர் வழியை நான் பார்க்கும்படி, அவர் வழி என் வாழ்க்கையில நிறைவேறும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ புது பலன் வரும். இப்ப வெளியே வரும்போது அப்படி வரும் இப்படி வரும் உற்சாகம் இருக்காது. வரும்போது நிச்சயம் தெரியும், கர்த்தர் ஏற்கனவே செய்ததுனால நிச்சயம் கர்த்தர் முடிப்பார். எப்படி தெரியாது, ஆனா நிச்சயம் முடிப்பார். இதுதான் புது பலன். கர்த்தருக்கு காத்து. அப்போ என் ஜெப வேலை மாறணும். ஒரு என்ன சொல்றது, பரவசம் அடைகிறது நல்லது, எனக்கு வேணும். ஆனா பலன் அடையணும். பலன் சொன்னா திட நம்பிக்கை. வெளியே வந்து சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஜெபம் விட்டு, அது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரே பண்ணுவோம். ப்ரேலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்தோன்னே மாறிடும். இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே அதே சூழ்நிலை தானே. அப்போ சூழ்நிலை போய் ஒரு சூழ்நிலை மாறலன்னு வச்சிங்கன்னா நீங்கள் பாருங்க, உடனே உங்கள் வாயில தெரியாமல் வரும், என்ன செய்ய போகிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்துருக்கீங்கன்னா கர்த்தர் செஞ்சார் எல்லாத்தையும். ஆனால் ரொம்ப இங்கே பேசியிருப்போம்,
ஆனா வீட்டுக்கு போய் அந்த சூழ்நிலையை பார்த்த கைக்கு என்ன சூழ்நிலை தானே இது, அது மாறல. ஏன்னா இங்க நினைச்சிட்டோம் மாறிடும்னு, இதுதான் பரவசம். அப்ப என்ன ஆகுது, அங்க போன உடனே என்ன ஆயிடுதுன்னா உடனே டவுன் ஆயிடுது. ஆனா இந்த இடத்துல பலனை பெற்றுக்கிட்டீங்கன்னா, அங்க போய் சூழ்நிலை அப்படி இருக்கும்போது உங்க பலன் என்ன பண்ணணும்னா சூழ்நிலையை மேற்கொள்ளணும். இது மாதிரி ஆகும், கர்த்தர் அற்புதம் செய்வார் சொல்லுவீங்க. இங்க பரவசம் இல்லை, இதுக்கு பேர் பலன். சூழ்நிலையை மேற்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறதே எதுக்குன்னா, இது எப்போ கிடைக்கும்னா காத்திருக்கிறது. அப்ப காத்திருக்கிறது என்பது ஒரு வித்தியாசம். என்னன்னா தேவன் என்ன செய்ய போகிறார், கர்த்தர் எப்படி என் காரியத்தை செய்ய போகிறார், இதை பார்க்கணும். அல்லேலூயா. இப்படி வந்த எனக்கு அப்படி வந்தன்றது என்னமே இல்லாம கர்த்தர் எப்படி செய்ய போறார். யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தாரு. இந்த தரிசனம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. எல்லாம் வணங்கணும் நம்ம நினைப்போம், அவர் அப்படியே ஆண்டவர் ஆசை வச்சு ஓட்டுறோம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா தேவனுடைய வழி அப்படி இல்லை. குழியில திக்க சரி, குழியில போட்டு வித்தாரு. வித்து முடிச்சு சரி ஒரு வீட்டுக்கு வந்தான், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சான். நிக்க முடியுதான் இல்லை, ஜெயில திக்கப்பட்டுச்சு. புரியுது உங்களுக்கு? இப்போ அவன் ஏன் இந்த சூழ்நிலை போகும்போது அவன் பொறுக்கல, அவன் எதுவும் பண்ணல. ஏன்? பலன். என்ன பலன்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். சகோதரர்கள் வராங்க, அப்ப அவன் சொல்றான், நீங்க இல்லப்பா, தேவன் என்னை முன்கூட்டி அமைச்சாரு. இதான் பலன். சூழ்நிலையை, ஏமாற்றங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை மேற்கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தருடைய பலன். இந்த பலன் யாருக்கு வரும்னா காத்திருக்க. காத்திருக்க அப்பா உங்க வழி என்ன, அப்பா நீங்க என்ன செய்ய போறீங்க, எந்த காரியம் தவிர என்னுடைய வழி இல்லை, என் விருப்பம் இல்லை, என் காரியம் இல்லை, தேவனுடைய காரியம். காத்திருக்கிற புது பலன் அடைந்து வாசிங்க. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அடுத்து பாருங்க, அது என்ன பண்ணுவாங்க, எழும்புவார்கள். இப்போ ஆண்டவர் ஒரு நாள் என்னோட கூட பேசிட்டு சொன்னாரு, பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு ஒரு அளவு உண்டு, ஒரு காலம் உண்டு. இப்போ இவ்வளவுதான் ஆயிட்டுன்னு வச்சுங்க, நீங்க இது கீழே இருக்க வரைக்கும் தான் அதுக்கு உங்க மேல என்ன பண்ண முடியும், ஆதிக்கம் செலுத்த முடியும். இது போராட்டம் நீங்க என்ன பண்ணணும், எழும்பணும். அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் இந்த சூழ்நிலை பிடிச்சி வச்சிருந்துச்சு, அவமானம் பிடிச்சி வச்சிருந்துச்சு, பிரச்சனை பிடிச்சி வச்சிருச்சு, தரித்திரம் பிடிச்சி வச்சிருந்துச்சு. இது என்ன பண்ணுச்சுன்னா உங்களை உடனே இல்லை, வீட்டுல பழக்கம், அது சம்பாத்தியம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இது பிடிச்சி வச்சிட்டு இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துல வாங்க, காத்துரு. இப்ப கர்த்தர் உங்களோட பேசி நீங்க என்ன பண்றீங்க, கர்த்தருடைய வழியை கற்றுக்கொள்ளும் போது பலன் அடையறீங்க. பலன் அடையும் போது இது கீழே இருக்க நீங்க என்ன பண்றீங்க, செட்டை அடிக்க ஆரம்பிச்சுறீங்க. செட்டை அடிச்சு உயர எழுப்புறீங்க. இது உயரம் வர முடியாது, அதை புரிஞ்சுக்க. இது உயரம் வர முடியாது, இதுக்கு அளவு அவ்வளவுதான். ஆனா நீங்க உயரம் எழுப்ப முடியும். காரணம் உங்கள் தேவன் உடையவர். அதான் சொல்றாரு, காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் அதான் வார்த்தை. அப்ப காத்திருக்கிற அனுபவம் என்பது வித்தியாசம். நம்ம போய் கொட்டுறது இல்லை. இந்த ஜெபம் பண்றது நல்லது, காத்திருக்கிறது என்பது வேற. காத்திருக்கிறதுப்பா சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, இதான் காத்திருக்கிற அனுபவம். போயிட்டு என்னப்பா வச்சிருக்கீங்க, எனக்கு என்னப்பா செய்யணும், இந்த காரியங்கள் என்ன சொல்றோம், வேலை செய்யறோம், படிக்கிறோம், போறோம், இதுல நம்ம லைஃப் இதெல்லாம் இருக்கு. ஆனா இதுல லைஃப் வச்சிருக்காரு. அப்ப இது எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு மேன்மையானது வச்சிருக்காரு. நம்ம படிக்கிறது சரி, எல்லா படத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, வேலைக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்முடைய சம்பாதிக்கு ஒரு நோக்கம். அப்ப என்னது, மேலானதை பார்க்கணும், கீழானதை பார்த்தோம்னா விழுக்கும். மேலானதை பார்க்கிற ஒரு அனுபவம் வேணும். எழுப்பி ஓடினால இளைப்படையா நடந்தாலும் சொல்றேன். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நல்லா பாருங்க, மாறுதல் வராங்க. என்னவா, இப்போ இந்த புது பலன் பெற்றதுக்கு அப்புறம் இவங்க ஓடினா கலைப்படைய மாட்டாங்க. நடந்தது அப்ப என்ன அர்த்தம்னா, பிரச்சனைகள் போராட்டம் இருக்கலாம், ஆனா புது பலன் பெற்றுட்டீங்கன்னா இந்த பிரச்சனை போராட்டம் உங்களை சோர்வடைய செய்ய முடியாது, உங்களை பலவீனப்படுத்த முடியாது. அது எத்தனை நின்னாலும் நீங்க கலைப்படைய மாட்டீங்க. எத்தனை திட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எத்தனை சொன்னாலும் ஒன்று என்னத்தை போராட்டம் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு பலன் அடைஞ்சிட்டீங்க. அப்ப காத்திருக்கிற அனுபவம் என்பது வித்தியாசம். அதான் அதிகமாக காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள போகணும். இப்ப இந்த காத்திருக்கிற அனுபவத்துல பாத்தீங்கன்னா, என் இருக்கவரோட பேசிவிட்டேன், சார் ஐயா 45 நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்கேன், ஒண்ணுமே அவர் பேசல. சரியா, போயிட்டு ரேஷன் கடைக்கு போறோம், ஜாமா வாங்குறதுக்கு 3 மணி நேரம் நிக்க வைக்கலாம்.
3 மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன், போறீங்களா? ஏன் சொல்லுங்க, ஏன் எதை வாங்கி போனோம்? உங்கள்த. நல்லா புரிஞ்சுங்க, அவன் ஒன்றும் ஃப்ரீயா கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். அந்த கார் வச்சிருக்கவங்களுக்கு அவன் இல்லையா, அரசாங்கம் அவங்க கொடுக்குது. அப்போ அது உங்க உரிமை. அந்த உரிமையை அவன் என்ன சோர்வு பண்ணாலும், நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன சோர்வு பண்ணாலும் 3 மணி நேரம் இல்லை, நாளைக்கு வான்னு சொல்லுவான். சொல்லிருக்கானா இல்லையா? என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு போவீங்களா? போவீங்க. ஏன்னா வாங்கிறதுக்கு போனோம்ல, நாளைக்கு வருஷத்துல போவீங்க. ஏன் வர? உங்களுக்கு வேணும், எனக்கு என்னது. அதே போலதான் இங்கே என்ன பண்ண சொன்னா, தேவன் எனக்கு வைத்திருக்கிறத, கர்த்தர் பேசுறத காத்திருப்பேன். அவர் 45 நிமிஷம் இல்ல, 4 நாள் ஆனாலும் சரி நான் உட்காந்துருப்பேன். இந்த அனுபவத்துக்குள்ள வரும். ஏன்னா நீர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். என் வாழ்க்கை மாறணும்னா, என் சூழ்நிலை மாறணும்னா நீங்க சொன்னாதான். அதனால ஒரு நாள் இல்லை, 4 நாள், 40 நாள் ஆனாலும் நான் இருப்பேன். தானியேலை குறித்து சொல்லும் போது ரொம்ப அழகா இருக்கு. முதல் நாளே பதில் வந்தாலும் அவன் என்ன பண்ண, 21 நாள் மறந்துடாதீங்க, விடவே இல்லாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால என்னாச்சு, 21 நாள் வந்து சேர்ந்தது. அப்புறம் என்ன அர்த்தம், தன் காரியத்திற்காய் தேவ சமூகத்தில் நிற்கிறவன் அதை பெரும் வரைக்கும் விடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். அதான் வெயிட்டிங் ஆன் காட். அவர் சொன்னார்ல, அதான் ரொம்ப அழகா இருக்கும். அவர் எருசலேமுக்கு சொன்னதை அவர் செய்யும் அளவுக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். இதை காத்துக்கிறோம். பேசுறேன், படுத்தா ஏஞ்சா நீ பேசுறேன், நீங்க சொல்ல இந்த அனுபவம். தமிழ்நாடு வெயிட்டிங் ஃபார் ஹிம். நீ பேசிதான் ஆகணும், முடியாது. எனக்கு வார்த்தை அனுப்பணும், எனக்கு புரியல ஒன்றும் வெயிட் அனுப்பலாம். நிறைய நேரத்தில் நான் பார்க்குறேன், திருக்கஷ்ட வார்த்தைகள் சொல்லுறது நல்லது. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் வந்து எழுப்பணும்னா வார்த்தை கொடுக்கணும். என்ன திருக்கஷ்ட வார்த்தை தான் நிறைவேறாது. நிறைவேறதுன்னா அது சீக்கிரத்தில் வராது. நீங்க தனிப்பட்ட விதத்துல உருவாக்குறதுக்கு கர்த்தர் சில காரியத்தை செய்யலாம். ஆமென். அப்ப என்ன ஆகும், நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுலும் தாவீதும் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதுல என்ன பண்றாங்கன்னா, சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, 13-14. சங்கீதம் 27 13-14. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க தாவீதுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன், நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்ன பண்ணுவேன், கெட்டுப் போயிருப்பேன். அப்போ அது எவ்வளவு நாள் கூட தெரியாது நமக்கு. 13 வருஷம் வந்து அதிகம். 17 வயசுல அவன் வந்து கோலியாத்தை அடிச்சு போட்டான். ஆனா அவன் 13 வருஷம் ஓட விட்டு 30ஆவது வருஷத்துல தான் ராஜாவாக அவன் இது பண்ண. யோசிச்சு பாருங்க அவன் நிலைமை. அவன் சொல்றான், ஒரே ஒண்ணுதான் எனக்கு, எது அவன் காத்திருந்துச்சுன்னா நன்மையை காண்பேன் என்று விசுவாசித்தான். அப்போ இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் என்ன சொன்னா, வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வளவுதான். நீ சொன்னீர் வார்த்தைகள் நன்றி, இப்படியே கர்த்தர் மாற்றுறதுக்காக நன்றி, என் வாழ்க்கை இப்படிதான் மாறுதுக்காக, இப்படிதான் வருகிறதுக்காக நன்றி. ஏன்னா நீங்க இன்னும் வாக்கு கொடுத்தீங்க, நீங்க எனக்கு சொன்னீங்க. இப்ப என்ன பண்றீங்க, இதுதான் உங்களை வந்து பலப்படுத்தும். மிச்ச எந்த காரியம் பலப்படுத்தாது. ஏன்னா சோர்வு தான். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அநேக சோர்வு நல்ல சொன்னாரு, ஐயா கர்த்தர் மேலதான் நான் நம்பிக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் அவர் தான். ஆனா லைஃபே சரியில்லையா, செத்துலாம் போல. ஆனா ஒரே வாயில தான். ஏன் நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பலன் எடுக்க தெரியல. நல்ல ஒரு உணர்ச்சி வசப்படுறாங்க, எப்படின்னா பரவசம் உண்டாகுது கர்த்தருடைய வார்த்தையில. ஆனா பலன் அடைய தெரியல. அந்த பலன் இல்லாதனால என்ன ஆகுது, சோர்வுல மேற்கொள்ள தெரியல. நீ பார்த்த தனிமையில நீங்க இருக்கும்போது சோர்வு வரும். தனிமையில இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மண்டபத்துல வந்து இருக்கும். குரூப்பா இருக்க வரைக்கும் தெரியாது. அப்ப எப்படியோ நீங்க தனியா வீட்டுக்கு போய் ஆகணுமே, படுக்கணுமே, நீ படுக்கும்போது படுக்கை மேல தலை மேல வருமே. அப்ப என்ன பண்ணுச்சுன்னா பலன் இல்லைன்னு சொன்னா மேற்கொள்ள முடியும். அப்ப மேற்கொள்ளுகிற அந்த அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க. சொல்றான், நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன்.
அப்ப அந்த வசனம், அந்த வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் பிடித்து கொண்டிருந்தபடினாலே என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். அப்பதான் அவன் சொல்றான், கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு. அப்படின்னா வேற எந்த இடத்துல போனாலும் ஒண்ணு உனக்கு கிடைக்காது. அது அவன் தான் சொல்றாரு. எல்லாரும் அவரை விட்டு போறாங்க. அப்ப சீசரை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் என்னை விட்டு போவதற்கு மனதா இருக்கிறீர்களா? உனக்கு பேர் சொன்னான், எங்க அங்க வைப்போம்? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்து தானே உண்டு, எங்க போவோம்? அப்போ இவன் சொல்றதா வேறையா சொல்றான், என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு. ஏன்னா அவர் உனக்கு வாய்க்க பண்ணாமல் எதுவும் உனக்கு வாய்க்காது. அப்ப எதுக்கு இங்க அங்க ஓடுற? அவனுக்கு பொய் ஓட்டுறாங்க. காத்துரு, திடமனதாயிரு, தைரியமா இரு, சொன்னார்ல செய்வாரு, குடிச்சுக்கோ, உட்காரு, காத்துரு. இன்னைக்கு என்ன சின்ன தாங்களே செய்யும்படி ஓடி 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 இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, தங்களை குழப்பிக்கிட்டாங்க. அது ரொம்ப ஜாக்கிரதை. அதனால தான் வசனத்துல வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை நல்லா பிடிச்சிக்கணும். நீங்க எப்பவுமே காரியங்களை நீங்க செய்ய வேண்டியதா இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல 15-16 பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுறாரு, மோசையோட கர்த்தர் பேசுறாரு. வாசிங்க யாத்ராகமம் 14:15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நீ செய்வதை செய். முன்னாடி போக சொல்லாமல உட்காந்து பயந்து நிற்கிறீங்க. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? வண்ணாந்திரத்துல செத்து போறதுக்கு நான் உங்களை கூப்பிட்டு வரல. ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நான் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாலும் சேனை வந்துருச்சு, இந்த பக்கம் செங்கடல் இருக்குது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம கதை. நல்லா புரிஞ்சுங்க. இதுல மோசே என்ன பண்றாருன்னா, அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா பேசுவார். பேசிட்டு என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட முறையிட்டு இருக்காரு தவிர அடுத்தது என்ன செய்யணும்னு செய்யல. அப்ப ஆண்டு சொல்றாரு, ஏன் முறையிட்ட நீ செய்ய வேண்டியது நல்லா வாசிக்கிறத, உன் கோலை ஓங்கி அப்படின்னா தூக்கு. சரிங்களா? கோலை அதான் அதிகாரம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி இப்படி. இப்ப என்ன சொல்றாரு? அடுத்தது விளங்கு கொடு. அப்படி அர்த்தம் என்னச்சுன்னா, தேவனோடு கூட இசைந்து இருக்கிறவன் அல்லது காத்திருக்கிறவன் அல்லது கர்த்தருடைய உறவுல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, பூமியை ஆளுகை செய்வான். வந்தாரை இந்த ஆளுகையே அங்கேருந்து வரும். அதாவது கோலை நீட்டி, you must have the connection with God. தேவனோட கூட உங்களுடைய உறவு மிக மிக அவசியம். அந்த வல்லமை இருக்கணும், அந்த மகத்துவம் இருக்கணும். அப்ப என்ன சொன்னா, அவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா பூமியின் மேல அதிகாரம் உண்டு. சொன்னாரு, உன் கையை நீட்டி என்ன பண்ண, என்னமோ இது என்ன சொல்றது, இந்த ஏதோ ஒரு வீடு பிக்க வச்சுக்க, சும்மா பிக்கிற மாதிரியா செங்கடல் முன்னாடி இருக்குது. ஆனா எப்படி சொல்றாரு பாருங்க. ஏன் தெரியுமா? நீ சொல்ல போற, செய்ய போற. நான் நீங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்யறது, நீங்க அதிகாரத்தை சொல்றது வரைக்கும் தான் நம்ம செய்யறது. அவரு ரொம்ப நீ செய்ய உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்க. கோலை கொடுத்தாங்க. கோல் எதுக்கு? அதிகாரம். உன் கரத்தை நீட்டு. ஏன்னா உன் கரத்தை நீட்டி நீ பிளந்து விடு. என்ன நீ கரத்தை நீட்டும் போது என் கரம் நீட்டப்படும். உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கேன். நீ இந்த பூமியை ஆளும்படி, சகல கிரியைகளை ஆளும்படி அல்லவா நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு அந்த பலன். ஆமென். பிளந்து விடு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க சவுலையும் தாவீதுடைய காரியத்தை காமிக்கும் போது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல 8-9 இந்த சவுல் என்ன பண்றான்? பொறுமை இல்லாத பாருங்க என்ன நடக்குதுங்க. அவன் எனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் பிற்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். 13-14
13 சாமுவேல் சவுலை பார்த்து, எல்லாம் பாருங்க, இவன் வந்து பலி செலுத்திட்டான். அப்புறம் சாமுவேல் வந்தாச்சு. சாமுவேல் என்ன சொல்ற பாருங்க, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னார். நல்லா பாருங்க, சாமுவேல் சொல்ற 7 நாள்ல நான் வருவேன். அவர் வரல. இவன் வந்து ஜனங்க எல்லாம் போறாங்க வெளியே. உடனே என்ன பண்றான், ஜனங்களுக்காக நல்லா புரிஞ்சுக்கலாம், ஜனங்களை தன்னை விட்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இவன் பலி செலுத்துறான். இப்ப இவன் பலி செலுத்துறதுல இவன் எதுக்காக சொல்றான் பார்த்து, ஜனங்க போயிட்டா ராஜ்யம் போயிடும், இல்லை ஜனங்க தான் ராஜ்யம் இப்படின்னு நினைச்சான். இவன் செலுத்துறதுனால என்ன ஆச்சுன்னா கர்த்தர் எடுத்துட்டாரு. இன்றைக்கு அநேக காரியங்கள் என்ன சொன்னா, பொறுமை, தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு எதுவுமே ஆண்டவர்கள் வெயிட் பண்ண உங்களுக்கு நீங்க உண்மையா நேசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க நேசிக்கிறது எப்படி தெரியும்னா, அவர் கற்பனைகளை கை கொள்ளும் போது கர்த்தருடைய வார்த்தையை சொன்னா அது என்னாலும் சரி, அந்த வார்த்தைக்கு நீங்க கனம் கொடுக்கும் போது அவருடைய நேசம் வெளிப்படும். அப்ப என்ன பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக செய்வார். இவன் என்ன பண்ணா, பொறுமையா இல்லாம அவன் செய்ததுனால அழகா வந்து சாமுவேல் சொல்றாரு, புத்தீனமாய் செய்தீர். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப என்னாச்சு, ஆண்டவர் உன்னுடைய சந்ததிக்கு ஒரு ராஜ்யத்தை வைக்கணும்னு இருந்தாரு. இப்ப நீ கீழ்படியாம போனதுனால இப்ப என்னாச்சு, அப்ப தன் ஆசீர்வாதத்தை இழந்தது யாருன்னு சொன்னா சவுல். ஏன்? பொறுமையில. என்ன பொறுமையில? உனக்கு இல்லாத வேலை நீ ஏன் செய்ற? பலி செலுத்துறதுக்கு சாமுவேல் வர தீர்க்கதரிசி வர சொன்னா காத்துக்கணும். ஆனா இவன் ஜனங்களை பார்த்தான். அதேதான் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, 4 பேருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறது, இப்படி யோசிச்சு என்ன பண்றோம்னா தேவனை நம்ம மட்டுப்படுத்திடும் நம்ம அறியாமையே. இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க ஜனங்க போனாலும் என்ன சொல்லிருக்கணும், சாமுவேல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கப்பா, போறதுனா ஒண்ணு பண்ணு, சாமுவேல் வந்தாதான் பண்ண முடியும். இல்ல, ஜனங்களுக்காக போயிடுவாங்களாம், ஜனங்களுக்காக செய்யலாம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் ஜனங்களுக்காக இருந்தோம்னா தேவனை இழந்து போவோம். அதை பார்த்தீங்கன்னா நினைச்சுனா ராஜ்யபாரம் போயிடுச்சு. நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம ஓட முடியாதபடி இழந்து போவோம். கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்தது இல்லாம போயிடும். ஏன்னா ஜனங்களை பார்க்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரையா மனுஷனையா யாரை பிரியப்படுத்துகிறோம்? கர்த்தரையா உலக பழக்க வழக்கங்களையா எதை முன்னிறுத்தி வைக்கிறோம்? வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சொல்லிக்கலாம் எல்லாம். எப்படி சொல்றது, நீ உங்களையே வந்து சொல்றது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, நீங்க நியாயம் பண்றதுக்கு நீங்க சொல்லலாம், என்னன்னு சொல்லிக்கலாம், அது உங்களுடைய. ஆனால் இருதயத்துக்கு தெரியும் அது தேவனை நேசித்ததுனாலயா மனுஷனுக்கு பயந்ததுனாலயா? இதை யாரும் மாற்ற முடியாது. அவர் பார்க்கிறார். ஒரு உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். வெளியே எப்படி வேணா இருக்கலாம், உள்ள பார்க்க நல்லது நடந்து பார்க்க. அதே இது பார்க்க தாவீது பார்ப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம். தாவீது பாருங்க. 1 சாமுவேல் 30 6 8. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மன கிளேசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அடுத்தது, தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் எனும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தார். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்போனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார். இப்ப 6ஆம் வசனத்தை பாருங்க. திரும்பி வர சிக்லாக்கு போயிட்டு இதெல்லாம் முடிச்சு திரும்பி வந்தா எதிராளிங்க வந்து தூக்கி போயிட்டாங்க. பிள்ளைங்க, குட்டி, மாடு, தோட்டம் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நெருக்கத்துல இருக்காங்க. நல்லா தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லாம் கல்லறி இருக்க அளவுக்கு போயிட்டாங்க. தாவீது மேல முன்னாலதான் நாங்க இழந்து போன அளவுக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். மனுஷனுக்கு பாருங்க, அவங்கள போய் என்ன பண்றது, அவங்களை சமாதானப்படுத்திக்க யாரும் இல்லை, கர்த்தருக்குள் திடப்படுத்திக்கிறாங்க. ஒன்றே
ரெண்டாவது அவன் சொல்றான், போய் இவரை கூப்பிடு, அபியாத்தை கூப்பிடு, எடுத்துட்டு சொல்லு, ஊரி துண்டு எடுத்துட்டு மட்டும் சொல்லு. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் பின் போலாம் தீரலாமா? மனைவி இருந்திருக்கா, பிள்ளைங்க போயாச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, ஜனங்கள் போச்சு, இவங்க எல்லாம் கொல்ற மாதிரி அவ்வளவு வெறியில இருக்கானுங்க, கூட இருக்கவனுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் டக்குன்னு நான் வண்டியை போலாம் இல்லை சொல்றான். போய் ஃபர்ஸ்ட் இப்போ அப்படியே ஆசாரியனை கூப்பிடலாம், கேளு ஆண்டவரே. 8ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, நான் அந்த தந்தை பின் தொடர வேண்டுமா? கேள்வி பாருங்க. நான் பின்னாடி போவேன், நீங்க கூட வந்துருங்க, போட்டு நான் சாத்துவேன் அப்படி கேட்கல. நான் பின் தொடர வேண்டுமா? நான் பின்னாடி போகணுமா? அதான் கேட்பாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? உங்க வழி என்னப்பா, உங்க திட்டம் என்னப்பா, உங்க சித்தம் என்னப்பா? எப்ப கேட்கறான்? நெருக்கப்பட்ட நிலைமை, கல்லறிந்து கொல்லணும்னு காத்திருக்கிறாங்க, பிள்ளைங்க போயாச்சு, மனைவி தூக்கிட்டு போயாச்சு, எல்லாம் போயாச்சு. இந்த நிலைமையில நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் போறேன் கூட வாங்க. இல்ல, நான் போகணுமா? இதான் வித்தியாசம். அவன் ஜனங்கள் வெளியே போறாங்க, தகன பலி செலுத்துறான். இவன் அப்படி இல்லை, கொல்றதுக்கு இருக்காங்க, அப்போ கேட்கறான் போகணுமா? சொல்லுவாங்க. இதான் வித்தியாசம். இதுதான் ஆண்டு நம்ம எடுத்து எதிர்பார்க்கிறார். சவுலை போல நம்மளே ஒரு முடிவு எடுத்து அது தேவனை பிரியப்படுத்துற ஒரு இது இல்லை, மனுஷரை பிரியப்படுத்துறது இல்லை. ஆனா இவனுக்கு அது மனுஷன் இல்லை, தேவனுடைய தொடரணுமா? அதை பிடிப்பேனா? அதற்கு அவர் அதை பின்துணைக்க இவர் சொல்றாரு. இதுதான் ஆண்டு சொல்லுவோம். பின்னாடி போகணுமா வேணுமா? அப்போ இந்த அனுபவங்கள் என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னா, கர்த்தரையே சார்ந்து இருக்கிற அனுபவம். இதுதான் காத்திருக்கிற அனுபவம். என்ன ஆண்டவரை சொல்றாங்க, என்ன ஆண்டவரை செய்யணும், எப்போ நிலைமை பாருங்க எப்படிப்பட்ட. அதனால்தான் இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் சொல்றாங்க, நான் அவமானப்பட்டு போயிருக்கேன். அவமானப்படாம ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சாருன்னா ஆண்டவர், நான் அவமானப்படுற மாதிரி போனா நான் செஞ்சுருவேன். இதுதான் நடக்குது. இப்போ எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க ஆண்டவர் உங்க கையில பெரிய காரியத்தை கொடுக்குறீங்க? பிசாசு என்ன நம்ம செய்யணும்? உங்ககிட்ட எடுக்கிறதுக்கு அவமானத்தை கொண்டு வந்தா நீங்க அதை வச்சுட்டு போயிருவீங்க. இதுதான் நடக்கிற காரியம். நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதம் வேணும், ஜெயம் வேணும், இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே, எல்லாமே நீங்க வந்து சுத்தி வச்சு கொண்டு கர்த்தருடைய மகிமைக்காக பாத்தீங்கன்னா இல்ல. நிறைய நேரத்துல நமக்காக நான் பாதிக்கப்படக்கூடாது, குடும்பத்தில் இதா இருக்கக்கூடாது, இப்படிதான் இந்த இடத்துக்கு வரும்போது நான் மேலது போறேன். ஆனா இவன் என்ன சொல்றான்? நான் பின் தொடரணும்னா இந்த சித்தம்னா இந்த சூழ்நிலையில, இந்த பிரச்சனை, இந்த நெருக்கத்துல என்ன ஆண்டவர் சுத்தம். 3-4 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்காக பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் ஒரு சொன்னாரு, கடந்து போகிற பாதையில என்ன பண்ணாதீங்கன்னா அந்த சூழ்நிலையில வந்து என்னை உடச்சி ஜெயம் எடுத்து வெளியே வரணும்னு பார்க்காதீங்க. அலோவ் பண்ணுங்க. தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் அனுமதித்தா அதை ஏற்றுக்கொண்டு போக கற்றுக்கணும். அது போனீங்கன்னா என்ன நடக்குன்னு சொன்னா மகிமையும் காத்தணும். சொல்லுது, அவன் போய் வெறும் தான் பிள்ளை குட்டிகளை மட்டும் இல்லை, அவனுங்க வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுக்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்னா, நான் பார்வை சொல்றேன், இந்த திருட வச்சதே எதுக்கு தெரியுமா? இவனை ஐஸ்வரனை மாத்தணும்ல ஆண்டவர், எல்லாரும் கூட இருக்கல, அவனுக்கு சேர்த்து வச்சுக்கிறானுங்களே, அவனுக்கு திருடி 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 இதே வேலை அவனுக்கு சேர்த்து வச்சுக்கிறாங்கல்ல. அவன் நினைச்சிருக்கானு நமக்கு சேர்த்து வச்சுக்கிறோன்னு இல்லை, தாவீதுக்கு சேர்த்து வச்சுக்கிறான். தாவீதன் கூட்டத்தார போய் அவனுங்க மட்டும் இல்லையா, அவனுங்க வச்சுட்டு இதுக்கு யுத்தத்துக்கு போகாதவனுக்கும் கொடுக்குறாங்க. அப்படி அவ்வளோ இருக்குது பாருங்க. இது வந்து சில நேரங்களில் நமக்கு புரியாத காரியம். ஏன் இந்த அவமானத்தில் போகிறோம், ஏன் இந்த நெருக்கத்தில் போகணும், ஏன் இந்த வெக்கத்தில் போகணும், ஏன் இப்படி நடக்குது, இந்த காரியம் புரியாமல் இருக்கும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என் கர்த்தர் உண்மை உள்ளவர், என் தகப்பன் நீதிபரன், உனக்கு அநீதி செய்ய தெரியாது, பிள்ளைக்கு தீங்கு செய்ய முடியாது. ரொம்ப இது இது அப்போ கேட்டா இது கல் கொடுப்பீங்களா, மீன் கேட்டா பாம்பு கொடுப்பீங்களா சொல்றாரு.
நீங்களே செய்ய மாட்டீங்க. பொல்லாதாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க இருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எப்படி கம்பேர் பண்றாங்க? கம்பேர் நீயே கொடுக்க மாட்டா, பொல்லாதவன் நீ. இப்ப நீயே கொடுக்க மாட்ட, நீதி பரனா நன்மை செய்கிறவன், என்னால உனக்கு தீமை செய்ய முடியுமா? அப்போ நான் கடந்து போகிற பாதையில் எனக்கு தெரியணும், கர்த்தர் தீமை அல்ல நன்மைக்கு எதுவாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப என்ன பண்றேன்னா ஒப்பு கொடுக்கும். ஏன் ஒப்பு கொடுக்கும்னா கர்த்தர் நம்ம உருவாக்குற கடந்து வர பாதையில பொறுமையோட நீங்க சகித்து கர்த்தருக்கு வந்தீங்கன்னா நீங்க வெளியே வரும்போது நிறைய காரியங்களை விடுதலையாக்கியிருப்பாங்க. பிரச்சனைகள் அடுத்தது, பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கறது வேற. நீ கடந்து போகிற பாதையில கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து போனீங்கன்னா நிறைய காரியங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை ஆகும் உங்க லைஃப்ல. அப்ப சத்து திரும்ப என்ன பண்ண முடியாது, எதையுமே பண்ண முடியாது. திரும்ப ஆண்டவரை செய்கிறார். 1 சாமுவேல் 24:12 வாசிங்க. 24:12. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் விசாரித்து கர்த்ததாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. ஆண்டவர் பாத்தீங்கன்னா சவுலை கொடுக்குற, சவுல கொடுறதுக்கு வர. ஆனா இவனதான் சவுலதான் ஆண்டவர் தாவீதுக்கு கையில கொடுக்குறாரு. தாவீது பாத்தீங்கன்னா போட்டு தட்டு நம்ம போய் உட்காரலாம் சேர்ல. என்ன சொல்றாங்க? நான் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கையை போட மாட்டேன். அர்ஜென்ட் கிடையாது. நான் ராஜாவ வேண்டிய அர்ஜென்சியே எனக்காக இல்லை. கர்த்தர் அதன் காலத்துல நேர்த்தியும் அழகுமாய் செய்வார். என் காலத்துல என்னை உட்கார வைப்பார். அது போதும். நான் முன்கூட்டி வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னா இந்த பதவி எனக்கு முக்கியம் இல்லை, என் தேவன் எனக்கு முக்கியம். நிறைய நேரத்தில் ஆச்சுன்னா இயேசு குடிச்சாச்சு வந்து 4 பேருக்கு இருக்குங்க. இதே சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கு, நம்ம நல்லா தானே எல்லாரும் வந்து ஆண்டவர் எதிர்பார்ப்பாங்க. அவன் 4 பேருக்காக நீ சொல்லுங்க, நீ கர்த்தர் அழகா செய்வார். அது செய்யாம இருக்க மாட்டார். இங்க 30 years தெரியல, 1986ல 1986ஆம் ஆண்டு நம்ம வந்தோம் கீழே. 86 வந்தோம். இன்னைக்கு 30 வருஷம் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நினச்சாங்க இந்த வீடு தான் வரும், வராது மேலே. ரெண்டு வாட்டி கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கட்ட முடியல. எல்லாம் நினச்சாங்க. திடீர்னு ஒரு நாள் எல்பிசி தேவன் செய்கிறாங்க. அப்போ நம்ம எல்லா எதிர்பார்த்த காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய நேரத்தில் செய்யும் போது அது வித்தியாசம். அப்படி சொல்லுவாங்க. அதான் அதிசயம். நம்ம என்ன பண்ணா பொறுமையோட கர்த்தர் காத்துக்கணும், விடாம காத்திருக்கணும் ஆண்டவருக்காக. ஏன்னா வாக்கு கொடுத்தாரு. என்னென்ன காரியங்கள் எழுதுனது எல்லா சத்துரும் என்னென்ன காரியங்கள் எழுதுனா ஆனாலும் இப்ப வச்சு 30 வருஷம் தாண்டியாச்சு. கர்த்தர் இடத்துல ஸ்தாபிக்கிறார். கடந்து வந்த பாதைகள் அப்படிப்பட்ட பாதை. அவருடைய உண்மையை பார்க்கணும், உண்மையை நம்ம பார்க்கணும். ஏன் நம்ம பொறுமையோட இருக்கணும். எதுவுமே அர்ஜென்ட் அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாத்துலயும் அவருடைய மகிமையை பார்க்கணும். இன்னைக்கு இதை நிற்குதுன்னு சொன்ன மகிமை நிற்கணும். அதை பார்க்கணும். ஒரு இடத்தை வாங்க வச்சு அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுடுகாடு பக்கத்துல அந்த இடம், அப்புறம் சுடுகாடையை தூக்கி எல்லாம் பண்ணி 5 மடங்கு அது வர வச்சு எல்லாம் பண்ணி விட்டு கொடுத்தாங்க கட்டுறதுக்கு. பெத்தேலுக்கு போய் ஒரு பலிபீடத்தை கட்டு, இந்த இடம் ஓப்பனிங் எடுத்துக்கணும். ஆக்சுவல் இதுல ஃபர்ஸ்ட் பிளான்ல என் வீட்டுடைய ஹால் வரும். சரி என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா இது திறந்துட்டா ஹால் ஆயிடும். அப்போ இங்க நின்றா இங்க இருப்பாங்க அங்க இருப்பாங்க, ஒரு 100 பேருக்குள்ள உட்காரலான்னு ஐடியா. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. என்ஜினியர் மூடிட்டார் எல்லாத்தையும். தேவன் தனக்கென்று இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்திட்டார். அதை சொல்ல வரும். ஆனால் நான் வந்து கவலைப்பட்டேன். 560 மேலே நினைக்கிறேன், 550 மேலே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் அது தனக்கென்று பரிசுத்தப்படுத்தி கொண்டார். உள்ள உணவு இல்லை, வீட்டுக்குள்ளேயே தனி வலி தனி வலி. அப்பதான் யோசிச்சேன். அப்ப அவர் தன் காரியத்துல தெளிவா இருக்காரு. நம்ம ஆமாண்டவர் எப்படி போயிட்டு இருக்கோம், நம்ம எவ்வளவு வேணும் நினைக்கிறோம், நம்ம விட்டோம்னு ஆசைப்படலாம். ஆனா அவர் செய்யும் போது ஸ்தோத்திரம்னு போயிட்டு இருக்கோம். ஆனா என்றைக்கு அது தனித்து வந்தாலும் கர்த்தருடைய பிரசனம் இருக்கு. கர்த்தர் பத்தி நம்ம நிறைய காரியங்கள் செய்யலாம். நம்ம திறந்த வாசல் இல்லைன்னா இருக்கும்
இங்கே வருவோம், போவோம், அது பண்ணுவோம், அது செய்வோம். அவருக்கு அது வேற இது ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தோட ஒரு நோக்கத்தோட செய்தார். பேசுவோம். ஹalleluya. நீங்க பாத்தீங்கன்னா ஜெபம் வராங்க, பண்ணோட தனிச்சு இருக்கு, டிஸ்டர்பன்ஸே கிடையாது, தனிச்சு இருக்கு. அப்ப ஆண்டவர் உண்மை உள்ளவர், உண்மையோட காத்திருக்கணும். சில காரியங்கள் புரியலையோ அமர்ந்திருக்கணும். தேவன் அற்புதத்தை செய்யும், அதிசயமான காரியத்தை கர்த்தர் நமக்கு நடப்பிப்பார். சரிங்களா? அடுத்தது தானியேல் 11:32 வாசிங்க. இது பத்தி கர்த்தருக்கு காத்திருந்தவருடைய அனுபவம். இப்ப ரெண்டாவது இதோட முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. தேவனை அறிந்த ஜனங்களுடைய அனுபவம். தானியேல் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சகர் பேசினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இரண்டாவது காத்திருக்கிறவர்கள், இரண்டாவது பார்த்தீங்கன்னா அறிந்தவர்கள். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் தான் இதுக்கேற்றபடி. எந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு தான் நீங்க செயல்படணும். அதுதான் எப்பொழுதுமே அறிகிற அனுபவம் சொல்லும் போது ஞாபகம் சொல்லுங்க, ஏதாவது ஒன்றை பெற்றெடுக்கும். அதான் அறிகிற அனுபவம். ஆண்டவர் எனக்கு தெரியும், வசனம் தெரியும், நல்லது. ஆனா வசனம் உங்க வாழ்க்கையா மாறுச்சா? வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டதுனாலே உங்க வாழ்க்கையில அது கனியாய் வெளியே வந்ததா? ஏன்னா அதான் அறிகிற அனுபவம். அந்த அறிகிற அனுபவம் இருந்தால்தான் விடுதலை உண்டாகும். அந்த அறிகிற அனுபவம் இல்லைன்னு சொன்னா பெரிய கஷ்டம். தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இந்த வசனத்தை எந்த அளவுக்கு அறிகிறார்களோ அதன்படி செய்வார்கள். அப்போ அந்த அறிகிற அனுபவம் எங்க வரும் சொன்னா, நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, தேவ வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறவனுக்கு தான் அந்த அறிகிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், நல்லா பார்க்க, சத்தியத்தையும் அறிவீர்கள். கேட்கிற சத்தியம் இல்லை, எனக்கு இந்த வசனம் தெரியும், எனக்கு இந்த சத்தியம் தெரியும், சத்தியத்தையும் அறிவீர்கள். நல்லா பாருங்க, அறிகிற அனுபவம் அப்படின்னு என்ன சொன்னா, அந்த வசனம் உங்க வாழ்க்கையாய் மாறி. இந்த வசனம் எப்பொழுது வாழ்க்கையை மாறும் சொன்னா, பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது அவைகளை நீங்கள் சத்தியத்தினால மேற்கொள்ளும் பொழுது அது வாழ்க்கையை. ஆமென். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 4 நிலத்து சொல்லும் பொழுது, இந்த 4வது நிலம் சொல்லும் போது அது என்ன பண்ணாங்க, வசனத்தை கேட்டு அதை அறிந்து கொண்டார்கள். அண்டர்ஸ்டாண்ட், அறிந்து கொண்டார்கள். 30, 60, 100 பலன் கொடுத்தாங்க. அறிந்து கொள்ளுகிற அனுபவம். அப்போ நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 2வது அனுபவத்தில் வரும்போது வசனங்கள் கேட்கிற சத்தியத்தை வாழ்க்கையில் அபியாசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரும். இது வர வர என்ன ஒண்ணா, உங்க வாழ்க்கையே வசனத்தின் படி மாறிடும். இப்ப எப்படி சொல்லுதுன்னு சொன்னா, முதல்ல ஒரு பயம் வந்துச்சு, இல்ல ஒரு காரியம் திகில் கொண்டு வந்துச்சா, பயந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சத்தியம் உங்களுக்கு வரும்பொழுது, என்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்ப்பவன் யார்? கிறிஸ்து எனக்காய் மரித்தார், கிறிஸ்துவே எனக்காய் உயிர்த்தார், அவரே எனக்காய் பிதாவை வலது பார்த்து நின்று எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற இடத்துக்குள்ள வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வசனம் உங்க வாழ்க்கையா மாறும்போது யாராவது இந்த மாதிரி உங்களை குறித்து பேச சொன்னீங்கன்னா, உன்னுடைய சாட்சியால ஒன்னும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் கர்த்தர் எனக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார், நான் அவருடைய மகன், அவருடைய மகள், அவனுக்கு பிரியமானவன் நான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆகையினாலே நான் உன் வார்த்தையினாலே ஒரு நாளும் பலவீனப்பட போறதில்லை. இப்ப இது உங்க வாழ்க்கையா மாறுச்சுன்னா என்ன நடக்கும்னா, இதை மேற்கொள்வீங்க. அடுத்தது என்ன ஆகும்னா, வேற யாரும் பேசினாலும் உங்களை பாதிக்காத. காரணம், இந்த வசனம் உங்க வாழ்க்கையா மாறிவிட்டது. நீங்க யாரும் எந்த மனுஷன் கூட நீ சரியில்லை, நீ நல்லா இருக்க, நீ கெட்டு போயிட்ட, நீ இல்லை, நீ அப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி இல்லை கேட்கவே மாட்டீங்க. ஆட்டு போய் நிற்பீங்க, அப்பா நான் ஏதாவது ஒரு காரியம் செஞ்ச மாட்டீங்க, செஞ்சிருக்கேன்னா இந்த காரியம் சொல்லி கொடுங்க, அவட்ட போய் கேட்பீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை இப்போ எப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சாட்சி தான் எனக்கு முக்கியம், இந்த சாட்சி தான் முக்கியம் எனக்கு. இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம், கர்த்தருக்கு அறிந்து கொள்கிற அனுபவம். தேவனை அறிந்த ஜனங்கள்
அதுக்கு ஏற்றபடி செய்வார்கள். ஆமென். Praise the Lord. அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்கள் செய்ய முடியும். ஆமென். அவர் அறியாத காரியங்களை என்னால் செய்ய முடியாது. சொல்லிக்கலாம் எல்லாமே நம்ம எல்லாம் நல்லா ஜாபிச்சுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள். அறிவீர்கள் சத்தியம் வந்து எப்பொழுதுமே லைஃப்ல வந்து எப்பவுமே ஒரு வசனம் வந்துச்சு, ஒரு காரியம் வந்து நமக்கு எப்பவுமே என்ன வரும், ஒரு பரவசம் வரும், ஹாப்பினஸ் வரும், ஜாய் வரும். நல்லது ஏன்னா வரணும், ஏன்னா வார்த்தை வருது இல்லை, தேவத்துக்கு வார்த்தை இல்லை, ஜாய் வரணும். அதோடு நின்றுடாதீங்க. அந்த வார்த்தை வாழ்க்கையா மாறும். அது எப்படி மாறும் நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் வார்த்தை அனுப்பின உடனே அடுத்த இது இவன் உங்களுக்கு என்ன அனுப்போம்னா பிரச்சனை இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, என்ன வார்த்தையை கேட்டீர்களோ அதை புடுங்கிறதுக்கு இவன் பிரச்சனை அனுப்பும். இப்ப நீங்க வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த பிரச்சனையை மேற்கொண்டா 100 பலன் 30, 60, 100 கொடுக்கலாம். இல்லைன்னா அவன் திரும்ப என்ன பண்ண ஒரு வாட்டி திரும்ப அந்த வார்த்தை வாங்க. அவன் வேலை அதுதான். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போங்க, வாச ஜபத்துல இருந்துட்டு போங்க, அப்புறம் பயங்கரமான பிரச்சனை வரும். உடனே நீங்களும் என்ன பண்றீங்க, அதோட இறங்கிட கூடாது. வந்த உடனே என்ன பண்ண, ஏன் இவன் பண்றான் கேட்கக்கூடாது. எனக்கு இவன் பண்ணுவான் தான் எனக்கு தெரியுமேன்னு போகணும். அப்படிதான் ஏதாச்சும் ஒரு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஜெபிக்கும் போது சபைக்கு போறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஊழியம் பண்றீங்கன்னா பிரச்சனையை எதிர்பாருங்க. ஆனா பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்க மேற்கொள்றீங்க. ஏன்னா நீங்க தான் தேவ சமூகத்தில் காத்திருந்தீங்களே. புரிஞ்சுக்கணும், வர பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். சாந்தமா என்னால மறுபத்தில் இருக்க முடியும். என்ன மோசமா பேசுறவங்களுக்கு அன்பா என்னால வார்த்தை சொல்ல முடியும். ஏன் நான் தான் உட்கார்ந்து இருக்கேன். நான் உட்கார்ந்த சமூகமே அப்படிப்பட்ட சமூகம் தானே. அங்கே தானே பெற்று வந்திருக்கிறேன். அந்த பலனே அங்க இருக்க பலனே. அங்க இருக்க பலன் எப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கவைகள் உலகத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறது. அல்லேலூயா. எந்த ஒரு பிரச்சனையும் எந்த சூழ்நிலை மேற்கொள்ள முடியாது. முடிச்சுட்டு போறீங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு போறீங்க, வீட்டுல ஃபுல்லா தண்ணி அடிச்சு உட்காந்துட்டாங்க. உடனே என்ன பண்ண, நான் மச்சான் என்ன பண்றேன் தெரியணும், அங்க பிடிச்சா அங்கே செய்யணும். இப்ப என்ன பண்ணுதுன்னா அதிக அன்பு சக்தி. ஏன்னா இங்க சமூகத்தில் உட்கார்ந்து என்ன கத்துட்டு வந்தீங்க, தேவ அன்பை ருசிச்சிங்க, தேவனுடைய வாக்குத்தத்தை ருசிங்க, தேவனுடைய காரியத்தை ருசிச்சிங்க, நல்லா ருசிச்சு பார்த்தீங்க. ருசிச்சு பார்த்த நீங்க இப்ப என்ன பண்ணணும், வாழ்க்கையை மாறினா என்ன பண்ணணும், அதை கொடுக்கணும். அதான் வாழ்க்கை. என்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதான் நான் கொடுக்க முடியும். அப்ப இந்த வசனம் வாழ்க்கைன்னு சொன்னா சூழ்நிலை என்ன வரணும், தானே வரணும். அதுதான் அறிகிற அனுபவம். தேவனை அறிந்த ஜனங்கள் தினம் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். எவ்வளவு அதிகமாய் ஆண்டவரை அறிகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் பராக்கிரமம் செய்யும். அதனால்தான் காத்திருக்கிறாங்க. காத்திருக்க தெரியும், தெரிய வாழ்க்கையா மாறும். வாழ்க்கையா மாறிச்சுன்னா பெரிய பெரிய காரியங்கள் செய்யலாம். மேல கண்களை தேவனை நோக்கி பார்க்கலாம். நன்றி.